கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் பேசிய 7வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ளாக போகிறாங்க. அவங்கள பாவத்துக்குள்ளே போக வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சாத்தான் போக வைக்கிறான். இப்போ ஆண்டவர் பார்த்தோம்னா அங்கே ஆதாம் ஏவாள்கிட்ட சேர்த்தும் சரி, ஆதாம் ஏவாள்கிட்ட தனித்தனியாகவும் சாத்தான்கிட்ட தனியாகவும் அப்புறம் திரித்துவத்துக்குள்ளவும் பார்த்திங்கன்னா 7 வார்த்தைகள் பேசுகிறாரு. இங்கே பிதாவை பேசுகிற அந்த 7 வார்த்தைகளுக்கு பதிலாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகள் பேசுகிறாருன்னு பார்க்குறோம். இங்கே ஆதாம் பாவத்துக்குள்ளே போகும்போது பிதா ரொம்ப அவர் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரில. அவர் முதல்ல பூமியை சபிக்கிறாரு, அப்புறம் சாத்தானையும் சபிக்கிறாரு, அப்புறம் ஆதாமையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அவர் சபிக்கிறாரு. ஆனாலும் இங்கே இவர் படுற அந்த கோபத்துக்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா சிலுவையில் நமக்காக பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 7 வார்த்தைகளுமே பார்த்தோம்னா ஆண்டவர் பிதா கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்குது. இப்போது ஆதியாகமத்தில் ஆண்டவராகிய பிதா பேசிய 7வது வார்த்தை என்னான்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போலானான். அவன் மறுபடியும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து அவன் உயிரோடு இராதபடிக்கு அவனை செய்ய வேண்டும் என்று சொல்லி, பிதாவாகிய தேவன் அவனை எடுத்த மண்ணை பண்படுத்துவதற்காக அவனை ஏதேன் தோட்டத்திலேருந்து அனுப்பி விடுறாரு. அது மட்டுமல்ல, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பாதுகாக்கிறதுக்காக அவர் சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைக்கிறத பார்க்குறோம். இங்கே என்னன்னா, இது வரைக்கும் ஆதாமுக்கு மரணம்னு ஒன்று இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுலான ஆண்டவர் கோபத்தினால் என்ன செய்கிறாரு, இவனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவன் பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவத்தோடு அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டுட்டான். அதோட நீண்ட நாள் உயிரோடு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. இப்போது ஆதாம் மரணத்துக்குள்ளே போகிறதுனால அவனை மரணத்திலேருந்து வெளியே கொண்டு வரவும் அவனுடைய ஜீவன் அவன் திரும்ப பெறுறதுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறத பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏன் அவர் சத்தமாக கூப்பிட்டு சொல்லணும்? சொல்லாமல் கூட அவர் தன்னுடைய ஜீவனை விடலாம்ல. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா அங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, இவரை நம்ம தான் அடித்து கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் யோவான் 10 17-18 சொல்கிறாரு, என்னுடைய இழந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை நான் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறதுனால நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்றாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஜீவனை இழக்கவும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்றாரு. ஒருவனும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாதுன்றாரு. அப்போது அவர் எப்படி தன்னுடைய ஜீவனை இழக்காமல் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஆதாமும் தன்னுடைய ஜீவனை இழக்கக்கூடாது, அந்த இழந்த ஜீவனை திரும்ப அடையணுன்றதுக்காக தான் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் மரணத்தில் ஊற்றுறாரு. இப்போது ஏன் அந்த கொஞ்ச நேரம் கூட அவர் தன்னுடைய ஜீவனை இழக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு, தன்னுடைய பிதா கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் வச்சுருக்காங்கன்னா வேறு யாரும் எடுத்துட்டா தரமாட்டாங்கன்றதுனால நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுத்து வச்சுருங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க கேட்குறப்ப கரெக்டாக கொடுக்கறது யார், பேரண்ட்ஸ் தான். இப்போ பிதாவிட்ட கொடுத்தோம்னா அது கரெக்டாக எப்போ இவருக்கு தேவையோ அப்போ அவர் திரும்ப தருவார். இவர் தன்னுடைய
தன்னுடைய ஆவியை அவர்கிட்ட கொடுத்தோன்னே இவர் எங்கே போகிறாருன்னா பாதாளத்துக்கு போகிறார். நிறைய பரிசுத்தவான்களை சாத்தான் அங்கே கொண்டு போயிருக்காங்க இல்லையா. ஆனால் இவரோட ஜீவனோட அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது. போகாமல் தன்னுடைய ஜீவனை பிதாக்கிட்ட கொடுத்துட்டு இவர் பாதாளத்தில் போய் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வர்றதை சொல்கிறோம். இதான் சங்கீதம் 16:10 வந்து என்னுடைய ஜீவனை பாதாளத்தில் விட பரிசுத்தவான்களை பரிதவிக்க விட மாட்டேன்றார். ஏன்னா பரிசுத்தவான்கள் வந்து அங்கே பரிதவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் என்னுடைய ஜீவனை இங்கே பாதாளத்தில் விடாமல் இருந்தால் நான் போய் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி ஆண்டவர் போய் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வர்றதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து எல்லாம் ஜீவன் வந்தோட இருக்கணுன்றதுக்காக தான் இவர் வந்து தன்னுடைய ஜீவனையும் இங்கே கொடுக்குறாரு. இதே தான் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசனம் 53வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லுது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகரின் பாவத்தை தான்மே சுமந்து கொண்டு அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பேன்றார். அது மட்டுமல்ல, பலவான்களை அவர்கள் கொள்ளையாக கொடுப்பேன்றார். அப்போ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு அவர் சமாதானப்படுத்தணும்னு நினச்சார்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாது. இப்போ வந்து லேவியர் ஆகமத்தில் வந்து 5-6 அதிகாரம் வரைக்குமே அந்த பலிகளை குறித்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டானா அதுக்கான பலிகள் வந்து அவன் எப்படி செலுத்தணுன்றதை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பான். அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலிகளை செலுத்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருப்பார். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது பார்த்தீங்கன்னா அநேக உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமக்கிறது வந்து பஸ்கா டைம் தான். இப்போ அந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்படுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை வந்து தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பிரதான ஆசாரியர் வந்து அதை பார்த்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அந்த எங்கே வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விலைக்கிரயம் செலுத்தி வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஆபிப் மாதம் 10ஆம் தேதி போய் ஆட்டுக்குட்டியை காமிச்சிட்டு 14ஆம் தேதி தான் வந்து பஸ்காவுக்கு அடிப்பாங்க. இதே தான் பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் வந்து குருத்தோலை நாய் நம்ம ஆண்டவரை வந்து என்ன செஞ்சோம், பவனியாக அழைச்சிட்டு வந்தோம். இது தேவாலயத்துக்கு அழைச்சிட்டு வர்றது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான ஆசாரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவர் தான் பிரதான ஆசாரியர். அவர் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு இது பழுதில்லைன்னு சொல்லும்போது இப்போ நாம் வந்து அதை திருப்பி அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆண்டவர் அழைச்சிட்டு போனோம். இப்போ ஆண்டவருக்கான கிரயத்தை நம்ம செலுத்தணும். இந்த இடத்துல தான் ஆண்டவருக்கான கிரயமாக 30 வெள்ளிக்காசு கிரயம் செலுத்தப்படுது. இந்த 30 வெள்ளிக்காசை வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு சொந்தக்காரர் யாருன்னா பிரதான ஆசாரியராக இருக்கிற ஆண்டவர் கர்த்தர் தான் இங்கே வந்து ஆட்டுக்குட்டிக்கு சொந்தக்காரர். அவருக்கு இந்த தேவாலயத்தில் இந்த பணம் விட்டெறியப்படுது. இந்த இடத்துல தான் யூதாஸ் காரியத்தை நமக்காக செயல்படுறார். ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அவர் திருடன் கள்ளன் தான் சொல்கிறாங்க. ஆனால் நியமிக்கப்பட்ட ஒன்று தான். சகரியாவிலையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து எரேமியாவிலையும் சரி இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பணம் வாங்கி வந்து ஆண்டவருக்குரிய கிரயத்தை வந்து அவர் செலுத்தணும். அப்போ தான் வந்து நமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி கிடைக்கும். இப்போ நமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி கிடைக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நமக்காக பலியாகிறாரு. இப்போ இவர் சாதாரண பலியாக மாட்டார். 5 வித பலிகள் வந்து பார்த்திங்கன்னா லேவியர் ஆகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தகன பலி, முதல் தகன பலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய ரத்தம் வேறையாக சிந்துற மாதிரி அங்கே தகன பலி ஆகிறாரு. 2வது போஜன பலி, அவர்களுடைய உடம்புல சாட்டைகளால் அடிக்கப்படும்போது சதை பிற்கப்பட்டு போஜன பலி ஆகிறாரு. அடுத்து பானபலி, அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் ஓடுது. பானபலியும் தகனபலியும் ஒன்றா வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி என்பது அவருடைய தலையில் வந்து முட்கிரீடம் சூட்டப்படுது. சமாதான பலிக்கு வந்து அவர் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து வரதை பார்க்குறோம். அடுத்து குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்குறாரு. இவ்வளவு பலிகளையும் செலுத்தி தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீவனை திரும்ப நமக்கு அடைகிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறான்னு பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜீவனை திரும்பவும் அடைந்து கொண்டு அவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் நம்மளுடைய ஜீவனை திரும்ப அடைந்து கொண்டு நாம் பிதாவுடைய சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடையும் இருக்கணும். நம்ம என்னாலும் பாவிகளாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சரி இப்போ நம்ம பாவிகள் கிடையாது. ஏன்னா நமக்காக நம்முடைய எல்லா பாவங்களையும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டாரு. அது மட்டுமல்ல நம்ம வந்து இப்போ வந்து எந்தவித கஷ்டத்துலையும் இருக்கக்கூடாது, நம்ம எதுக்காகவும் துன்பப்படக்கூடாதுன்றதான் ஆண்டவருடையது. நம்ம பொருளாதாரத்துலேயோ உடம்பு சுகம் இல்லாமல் எந்த ஒரு இதுலேயும் வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்றதான் ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்குது. நம்ம வந்து என்னென்னா அவர் மேலே வந்து விசுவாசம் நம்பிக்கை வச்சு அவருடைய அன்பு பெருசாக கிடக்கும். 1 கொரிந்தியர் 13:13
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியதுன்னு நம்ம எப்போ ஆண்டவர் மேலே அதிக அளவுக்கு விசுவாசம் வச்சு நம்பிக்கையும் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவர்கிட்டேருந்து அதிகப்படியான அன்பை பெற முடியும். நாம் அதே மாதிரி நம்ம அவர்கிட்ட விசுவாசமும் நம்பிக்கை வச்சு அதிகமான அளவில் நம்ம அன்பை பெறதுக்கே கர்த்தர் தாமே உதவி செய்வாராங்க. ஆமென்.